வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்ட வீடியோ வந்து கவட்டை எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு, ஸ்லிங்ஷாட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்களா? இன்றைக்கி வீடியோவில் வந்து சூப்பரான கவட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அடித்து பார்த்தேன். சூப்பராகவே அதை வந்து போய் அடிக்குது. நல்லாவே ஒர்க் ஆகுது. பழங்காலத்துலனா இதை தானே விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு ஒரு ஆயுதமாகவே யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ சூப்பராகவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. போடுற வீடியோஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து போய் சேர மாட்டேங்குது. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இஷ்யூ இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள் கண்டிப்பாக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கவட்டை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கவட்டை செய்கிறதுக்கு வந்து நம்ம அந்த கீழே உள்ள குச்சை வந்து நம்ம வந்து இங்கே தான் வந்து வெட்டி எடுக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கருவேல மரங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பட்டையை நம்மளுக்கு கவட்டை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெண்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி பட்டை இருக்கிற மாதிரி இருந்து எடுத்துக்கோங்க, வெட்டி எடுத்துக்கோங்க கட்டையை. நீங்கள் வந்து கருவேல மரங்கள் வந்து வீட்டு பக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வெட்டி போட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நிலத்தடி நீர் மட்டத்தை டோட்டலாகவே வேஸ்ட் பண்ணிடும். அடுத்து மழை பெய்கிறதையும் கம்மிப்படுத்தும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் கருவேல மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா, வீட்டு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா வெட்டி போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தேவையான பீசஸை வந்து நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நான் வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வீட்டில் போய் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் நான் இப்போ வீட்டுக்கு இதை வந்து கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் நம்ம செதுக்கி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செதுக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பட்டையும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உரித்து எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வெட்டி செதுக்கி எடுத்துக்கிறேன். தேவையில்லாத பீசஸ்லாம் வெட்டிடுறேன். இப்போ வந்து நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவு போதும் கவட்டை செய்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி இதை வந்து வெட்டிக்கிறேன். இது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இது பச்சை மரம் தான். ஸோ அதனால் ஈஸியாகவே வெட்டிடலாம். ரம்பத்தை வச்சு அறுத்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நான் அந்த மாதிரி தேவையில்லாததை வெட்டி எடுத்துட்டேன். அது போக வந்து கீழேயும் வந்து கொஞ்சம் பீசஸ் வந்து தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். பிடிமானத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். அதுபோக அந்த பட்டையும் தேவையில்லை. அதனால் நான் இதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன், உரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ உரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாகிடும். அதுக்காக இப்போ அந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. கருவேல மர கட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை வந்து எடுத்தேன். இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இந்த சைக்கிள் டியூப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. கடைகளில் கூட வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கெட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட கவட்டை ஒன்று இருந்துச்சு, அது பிஞ்சு இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா இந்த டியூப்பையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் சைக்கிள் கடைகளில் அந்த டியூப்பை வந்து கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோங்க. அது 5 ரூபா ரேட்டு தான் சொல்லுவாங்க. வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ரப்பர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இது பேக்கோட இது அந்த கைப்பிடி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதில் தான் நம்ம வந்து அந்த பிடிமானம் பிடிச்சி இழுக்கிறது வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் இதை வந்து தேவைங்கிற அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கெட்ட தான் போகிறோம். அந்த ரப்பரை வந்து மெயினான ரப்பரை வந்து வச்சு இந்த சைக்கிள் டியூப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வச்சு சுற்றிட போகிறோம். சுற்றிட்டோம் அப்படின்னா நல்லா அதுக்கு ஏற்ற கிரிப் கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா டைட்டாகவே சுற்றுங்க. அப்போனா தான் நல்லா அது நழுவாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சுற்றிடுங்க நல்லா. இந்த மாதிரி சுற்றி முடிச்சு போட்டுக்கோங்க லைட்டாக. அவ்வளவுதான், நம்மளுக்கு சூப்பராக இது வந்துருச்சு. அதே மாதிரியே அடுத்த பக்கமும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இழுத்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கடுத்து இந்த பேக்கில் அந்த கைப்பிடி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு போதும். அதை வந்து 2 சைடு வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம வந்து அதில் வந்து ஒரு ஹோல் போட போகிறோம். அது வந்து நார்மலாக வந்து நீங்கள் வந்து கம்பியை சுட வச்சு போட்டாலே போதும். ஏன்னா அது வந்து நைலான் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஹோல் வந்து விழுந்துடும். இந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடு நம்ம ஓட்டை போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இதை வந்து நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து நார்மல் தான். நீங்கள் வந்து அந்த ரப்பரில் வந்து உள்ளக்க வச்சு மடித்து அந்த ரப்பர் பேண்டு கூட போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கவட்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள்
சூப்பராகவே இருக்குது நம்மளுக்கு. நல்லா இது இழுத்து பார்த்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ அதனால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டை இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கட்டிங் பிளேடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு சின்ன கட்டையை வச்சு நீங்கள் வந்து அங்கே சுற்றிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பராக கவட்டை வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் அதுக்கடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த கட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக கட்டிங் பிளேடாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தடு, அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன். சரி, இதை வந்து நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இந்த கல்லை வந்து வச்சு ட்ரை பண்ண போகிறோம். அந்த டார்கெட் வந்து அங்கே இருக்குது. அந்த வாட்டர் கேன் 2 தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை தான் அடிக்க போகிறோம். இப்போ வந்து இழுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கவட்டையில் வந்து அந்த 2 கட்டைக்கு நடுவில் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இழுத்து அடித்தா அடிச்சிரும். பாருங்கள், அடித்தது மேலே அடிச்சிருச்சு. ஆனால் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கலை போலுங்க, ஆனால் அடிச்சிச்சு. அதுக்கடுத்து 2வது மெத்தட் வந்து 2வது தடவை அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பர், இதுவும் கீழே அடிச்சிச்சு. ஆனால் வந்து விழுகலை, கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து 3வது அட்டெம்ப்ட் வந்து இழுத்து அடிக்கலாம். இப்போ வந்து இழுத்துட்டேன். சூப்பர், அடித்தாச்சு. பாருங்கள், ஃபோர்ஸாகவே அடிச்சிருச்சு, எல்லாம் விழுந்துருச்சு. 3வது அட்டெம்ப்ட் வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக ஒரு பைப்பில் வந்து வாட்டர் கேனை வச்சு ட்ரை பண்ண போகிறேன். இது கொஞ்சம் கரெக்டாக அடிக்கிற மாதிரி அடித்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அந்த கட்டைக்கு நடுவில் டார்கெட்டை வச்சு அடித்தாலே போதும். ஓ, கல் எனக்கே ரிட்டன் வந்துருச்சு. சரி, அதையே எடுத்து இன்னொரு 2வது அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ அதை கல்லை இப்போ வந்து இழுத்து அடிக்கலாம். இப்போ அது அந்த கல்லை பட்டு பின்னாடி அங்கிட்டு போயிடுச்சு. சரி, இருக்கட்டும். இப்போ வந்து 3வது அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பர், நல்லா ஃபோர்ஸாகவே அடித்தாச்சு. இதை வந்து ஸ்லோ மோஷனில் பாருங்கள். இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து நல்லா அதை வந்து இழுத்து விட்டிங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸே இது கெயின் பண்ணும். ஸோ அதனால் இதை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பயங்கர பவர்ஃபுல். இதை கொஞ்சம் தேவையான உள்ள இடங்களில் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பழையங்காலத்தில் வந்து இதை வச்சு தான் வேட்டையாடி இருக்காங்க. அதனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.